உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு, மீனத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன். முதலில் மேசம். கிரகங்களிலேயே மிக பலமான ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் விளங்கும். குறிப்பாக தொழில் மற்றும் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது முயற்சிகள் பலனளிக்கும். சற்று அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு புதன் உதவுவார். ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகளை செய்வார். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது எப்படி பலமோ அதை போலவே அவர் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம் என்றும் சொல்லப்படும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எதையும் பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற தவறுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள். காரணம், 6க்குரியவரும் அவர்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். பஞ்சமாதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலும் சனி 12ஆம் இடத்திலும் இருப்பதால் வரவை விட செலவு அதிகம் இருக்கும். தேவையற்ற விதங்களில் பணம் செலவழியும் என்பதால் செலவுகளில் மிகுந்த கவனம் தேவை. பரிகாரம்: செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் ராசிநாதனுக்குரிய முருகப்பெருமானை வணங்கவும். அடுத்தது ரிஷபம். தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு இருப்பதாலும் பொருளாதாரத்தில் சுமூகமான நிலையை ஏற்படுத்தும். வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். தரவேண்டிய கடனை தந்துவிடலாம். நிதி பிரச்சனை இல்லாமல் இருப்பதே மனதுக்கு நிம்மதியை தரும். தொழில் ஸ்தானத்தில் வலுவான செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் மிகப்பெரிய திட்டங்களுக்கான அடித்தளம் அமையும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் புதிய திட்டங்களை குறித்த ஏற்பாடுகள் செய்யலாம். வீடுகளை நன்கு அமையும் வீடு மனை நன்கு அமையும். ராசிக்குரிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ஆசைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியம் நடக்கும். கலைஞர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும். இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கவும். 22/3/2026 அதிகாலை 4:02 மணி முதல் 24/3/2026 காலை 6:05 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்க வேண்டும். அடுத்தது மிதுனம். கர்மஸ்தானத்தில் சனி வந்திருக்கிறார். கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். பாக்கியஸ்தானம் பலமடைந்திருக்கிறது. சில விஷயங்கள் சற்று தாமதமானாலும் தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றியாகத்தான் இருக்கும். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கேது உங்களுக்கு தகுந்த வழியை காட்டி வெற்றி அளிப்பார். 7க்குடைய குரு ராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். ராசி அதிபதியே பாக்கியத்தில் இருப்பதாலும் அவரை குரு பார்ப்பதாலும் உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் தரும். தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதாலும் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பதாலும் அதிகமான தொழில் விஸ்தரிப்புகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். இருப்பதை நல்லவிதமாக பராமரித்து வாருங்கள். அதிக லாபம் எதிர்பார்க்க வேண்டாம். 24/3/2026 காலை 6:06 மணி முதல் 27/3/2026 காலை 9:23 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். அடுத்தது கடகம். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சனி உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான வெற்றிகள் அடைவீர்கள். தடைகள் விலகும். பகை நட்பாகும். முக்கியமானவர்களின் உதவி உங்களுக்கு கிடைத்து முயற்சிகள் சாதகமாகும். சனி 7க்குடையவர். அதனால் அவர் பாக்கியத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் இதுவரை இருந்த கசப்புகள் மாறும். சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய அளவில் நிதி சிக்கல்கள் ஏற்படாது. தந்தை மகன் உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசி கெட்ட பெயர் சம்பாதிக்க வேண்டாம். 27/3/2026 காலை 9:24 மணி முதல் 29/3/2026 பிற்பகல் 2:25 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்:
பௌர்ணமி விரதம் நன்மையை அதிகரிக்கும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுவது சிறப்பு. இதில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவருடைய சொந்த வீடு என்பதால் எந்தவிதமான துன்பங்களையும் மிக எளிதாக எதிர்கொள்ளுகின்ற பலம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் அங்கே ராகு இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளை உரசலின்றி சமாளித்து விடலாம். பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் அசாதாரணமான நிலையில் இருப்பதாலும் சப்தம மற்றும் அஷ்டமஸ்தானங்களும் ஜென்மராசியும் சற்று பலவீனமாக இருப்பதாலும் ராசியாதிபதியான சூரியனே அஷ்டம ராசியில் பிரவேசித்திருப்பதாலும் நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது. பரிகாரம்: அஷ்டமி என்று பைரவரை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில் 2 வலுவான கிரகங்கள் இருக்கின்றன. ஒன்று ராகு, இன்னொன்று செவ்வாய். இவை இரண்டும் உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் பேருதவி புரியும். பஞ்சமாதிபதி சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதும் தனக்குடும்பாதிபதி சுக்கிரனின் பார்வையில் ராசி இருப்பதும் உங்களின் பொருளாதார நிலைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. வருவாய் நன்றாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப உறவுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கும். சற்று கவனத்துடன் முயற்சி செய்தால் நீங்கள் விரும்பிய பல காரியங்களை எளிதில் முடித்துவிடலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: சனியும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வணங்க வேண்டும். அடுத்தது துலாம். 6இல் அமர்ந்த சனியும் உச்சம் பெற்ற ராசிநாதன் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார்கள். அதோடு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் ராசியை பார்வையிடுவதும் சிறப்பான பலனை தரும். சிரமங்கள் இருந்தாலும் அதற்குள்ளே தீர்வுகளும் இருக்கும். பெரியவர்களின் ஆசைகள் இருக்கும். எப்பொழுதோ செய்த சில உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு பலன் தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில நாட்கள் விழிப்புணர்வு மிக அவசியம். எதிலும் பதற்றமோ அவசரமோ காட்டக்கூடாது. உடனடியாக எடுக்க வேண்டிய முடிவுகளை தவிர மற்றவற்றை நீங்கள் மிக அவசரமாக எடுக்க வேண்டிய தேவையில்லை. சந்திராஷ்டமம் 23/3/2026 காலை 4:02 மணி முதல் 25/3/2026 காலை 6:05 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார். சனி நாளிலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. வீரியஸ்தானம் குருவின் பார்வையால் பலமடைந்திருக்கிறது. செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வரவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் வராது. 7க்குரிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் சுபமாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். லாபாதிபதியோடு ராகு இணைந்திருப்பதால் தொழிலில் பெரிய பாதிப்பின்றி சீராகவே நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அவர்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தருவதில் சில தடைகளும் தாமதங்களும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அர்த்தாஷ்டம ராகுவும் அஷ்டம குருவும் நடந்து கொண்டிருப்பதால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். சந்திராஷ்டமம் 25/3/2026 காலை 6:06 மணி முதல் 27/3/2026 காலை 9:23 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சதுர்த்தி தினத்தில் தவறாமல் விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தி பெற்று ராசியை பார்வையிடுவது சிறப்பு. கொஞ்சம் முன்பின் இழுத்து கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது உடனடியாக நடக்கும். தடைகள் விலகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகும். 3ஆம் இடத்தில் ராகு புதன் இணைந்து செயல்திறனை அதிகரிப்பார்கள். செவ்வாய் சுபபலத்தோடு இருப்பதால் சொந்த வீடு அமையும். திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தை மகன் உறவுகளில் கவனம் தேவை. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகி இருப்பதால் தகவல் தொடர்புகளில் மிகுந்த கவனம் தேவை. காரணம், 3ஆம் இடத்துக்கு உரியவர் சனி. சில விஷயங்களை நீங்கள் மறைப்பதாலும் சொல்லத் தவறுவதாலும் பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. நாளில் சூரியன் என்பதால் அரசாங்க விஷயங்களில் அலட்சியம் செய்ய வேண்டாம். வரவேண்டிய பணம் தாமதமாகும். சந்திராஷ்டமம் 27/3/2026 காலை 9:24 மணி முதல் 29/3/2026 பிற்பகல் 2:25 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: அனுமனை வணங்குங்கள். அடுத்தது மகரம்.
சனியின் தீவிரம் குறைந்திருப்பதால் மனம் தெளிவடையும். விலகிய உறவுகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் கடந்த கால தவறுகள் சீராகும். அதனால் உங்கள் வாழ்க்கையின் பின்னடைவுகள் சரியாகும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. உங்கள் தகுதிக்கான தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்திலும் பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி பலனளிக்கும். சுபவிரயங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள். யோசித்து செய்யுங்கள். கிடைப்பதுதான் கிடைக்கும். பேராசைப்பட வேண்டாம். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் வீண் பேச்சுகளும் கோபமான பேச்சுகளும் தவிர்க்கவும். பரிகாரம்: சனி வழிபாடு பலன் தரும். அடுத்தது கும்பம். தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத மேன்மை கிடைக்கும். அதிலும் குரு பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் எண்ணங்களில் புதுப்பொழிவு தோன்றும். வெகு நாளாக செய்ய விரும்பி தள்ளிப்போன முயற்சிகளை இப்போது செய்ய தொடங்கி விடுவீர்கள். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் மதிப்பும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் புதிய பதவிகளை பெறுவார்கள். ஏமாற்றங்கள் மாறும். ஆலய வழிபாடு செய்து மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நண்பர்களிடமும் பங்குதாரர்களிடமும் கவனத்துடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: அன்னதானம் செய்வதற்கு உங்களால் என்ற பொருளுதவி செய்யுங்கள். அடுத்தது மீனம். இதுவரை வக்கரத்தில் இருந்த ராசிநாதன் குரு வக்கர நிவர்த்தியாவது சிறப்பு. தொழிலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். சில புதிய தொழில்களை தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் சுய முயற்சியும் திறமையும் அங்கீகரிக்கப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து விலகி மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுவார்கள். அதனால் உங்கள் மதிப்பு உயரும். சுக்கிரனும் சனியும் ராசியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பெறும் துன்பத்தை தரமாட்டார்கள். வரவு செலவுகளில் கவனம் இருந்தால் பெரிய அளவில் பண பிரச்சனைகள் வராது. பல கிரகங்களில் விரயஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் இருப்பதால் அவ்வப்பொழுது உடல் நலத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதும் மருத்துவம் செய்து கொள்ள நேர்வதும் நடக்கத்தான் செய்யும். உறவுகளில் கசப்புகள் ஏற்படும். எந்த ஒன்றும் தடைக்கு பின்தான் நிறைவேறும். பரிகாரம்: லக்ஷ்மி நரசிம்மர் பூஜை நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.